Hey guys, welcome back to our channel Glam Girl Tamil. So ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின இந்த மாஸ் ஆல்ரவுண்ட் கான்டூர் பிரான்சர் ஹைலைட் க்ரீம் பேலட் வந்து பிகினருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு கரெக்டர், ஹைலைட்டர், கன்சீலர், பிரான்சர் இது மாதிரிலாம் தனித்தனியாக வாங்குறதோட இந்த பேலட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் இந்த பேலட்டு. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிவ்யூ டெமோவாக தான் இருக்க போது நான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரஷ் அப்ளிகேட்டர் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, நான் இதை சொல்லிடுறேன். டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் டு ஃபேர் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இதை வச்சு நம்ம ஒரு ஆரஞ்சு கரெக்டருக்கு, கான்டோர் பண்ணுறதுக்கு, ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு இருக்குது, கன்சீலர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நிறைய மல்டி யூஸ் வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா யூ மஸ்ட் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட். இதுதான் அந்த ஷேட்ஸு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் கான்டோர் பேலட் கிட் தான். ஸோ எஸ் இதை எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் ப்ரெப்க்கு வந்து நான் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர், மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ரெண்டும் இல்லைனா கூட பரவாயில்ல, யூ கேன் கோ ஃபார் அன் ஆலிவேரா ஜெல். ஸோ இந்த கிரீன் ட்ரெஸ்க்கான ஒரு மேக்கப் லுக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் ப்ரைமர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக்கப்பு நீங்கள் கையை வச்சிட்டிங்க, மேக்கப்பு யூஸ் பண்ணனா ப்ரைமர் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் ப்ரைமர் வந்து உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்கின்குள்ளே போகாமல் ஒரு லேயராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் மேக்கப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கின் நல்லா ப்ளர் பண்ணி ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்கப் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். உங்களுக்கு எங்கே ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரைமர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து பிளர் ஆகிடும். ஸோ அந்த போர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் இந்த மவுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணுக்கு மேலே கருப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆரஞ்சு கரெக்டர் தான். என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு கரெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி க்ரேயிஷாக இங்கெல்லாம் சுற்றி வாயை சுற்றி தெரியும். அதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணும். எஸ், அந்த ஆரஞ்சு கரெக்டரும் இந்த பேலட்டில் இருக்குது. இவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது. இதில் எப்படி ஆரஞ்சு கரெக்டர் வந்து தெரியணும் அப்படி கிடச்சில ரெட் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கலர் தான் ஆரஞ்சு கரெக்டரை நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் டிஸ்கலரேஷன் இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபிங்கர் டிப்ஸ்லேயே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கரெக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட்லேயும் ஒரு ஆரஞ்சு ஷேடு இருக்கும். இந்த பிராண்டில் இந்த ஆரஞ்சு ஷேடு தான் இருக்குது. இப்படி ஒரு ஃபிங்கர் டிப்பில் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மவுத்தை சுற்றி இல்லை, எனக்கு பிம்பிள் மார்க் இருக்குன்னா அந்த பிம்பிள் மார்க் இருக்க ஸ்பேஸில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கண்ணுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கண்ணில் நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டு இந்த பிளாக்கை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த கண்ணில் அப்படியே ஓப்பனாக இருக்குது. ஸோ இதே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது என்னென்னா, இதே மாதிரி க்ரீம் ப்ராடக்ட் போட்டதும் கண்டிப்பாக நீங்கள் பவுடர் போட்டு செட் பண்ணும். இல்லைன்னா அந்த கண்ணுக்கு மேலே உங்களுக்கு லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், காம்பேக்ட் பவுடர் ஆர் லூஸ் பவுடர் வச்சு ஜஸ்ட் டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு ஸோ இப்படி செட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து மூவ் ஆகாமல் அந்த இடத்துல அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஸ்டே குவிக்கி இது வந்து purple.comல வாங்கியிருந்தேன். ஸோ இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா பி ரூட் அண்ட் நியூட் ஷேட் நம்பர் 9. ஸோ இது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். லைட்டான ஒரு கவரேஜ் தான் கொடுக்கும். ரொம்ப லைட் டு மீடியம் கூட சொல்லிக்கலாம், பட் ரொம்ப ஹெவிலாம் இருக்காது. இது வந்து க்ரீம் ஃபவுண்டேஷன் இல்லை. ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அப்ளை பண்ணிட்டு ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ண போகிறோம். சேம் இந்த பக்கம் ஹைலைட் பண்ணிட்டு பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நோஸ் கான்டோர் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய ஸ்கின் கலர் எப்படி இருக்குது, நான் கான்டோர் பண்ண கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நோஸை வந்து இப்படி கட் பண்ணி ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஐப்ரோஸ் கிட்ட இருந்தே நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிடணும். ஸோ இதை மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீமை வந்து
இது மாதிரி இந்த ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை இதை மாதிரி ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு எட்ஜை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப 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 லைட்டாக பண்ணணும். கான்டோர் வந்து நான் இப்படி எட்ஜில் பண்ணியிருக்கேன், நடுவில் மட்டும் ஹைலைட் பண்ண போகிறேன். அதுவும் வந்து இந்த கலர் தான் நான் எடுத்துட்டேன், ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிறேன், அதுவும் இந்த பேலட் தான் எடுத்தேன். ஸோ பாருங்கள், இந்த ஒரு பேலட் உங்களுக்கு ரொம்ப மல்டி யூஸாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ரஃப்பாக சும்மா அப்படி லைன் போட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த 2 சைட்லேயும் வந்து கான்டோர் பண்ணிட்டேன். நான் கான்டோர் பண்ணியிருக்கேன், நடுவில் ஹைலைட்டிங் பண்ணிருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த சைடு வந்து நான் கான்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கான்டோர் வந்து நீங்கள் பவுடரில் பண்ணலாம் இல்லை க்ரீம்லேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் க்ரீம் கான்டோர் க்ரீம் ஹைலைட்டிங் தான் பண்ணியிருக்கேன். இது கான்டோர், சின் கான்டோர், இது வந்து நோஸ் கான்டோர். எஸ், உங்களுக்கு என்னோட நோஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல, இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய நோஸை. சூப்பரான அஃபோர்டபுளான ஹைலைட் ப்ரான்சர் ஆல்ரவுண்ட் மேக்கப் பேலட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக ஒரே கிட்டோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஃபேஸ் மேக்கப் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. கம்மிங் டு ஐஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஸ்மிட்டனில் தான் வாங்கியிருந்தேன். வெட் அண்ட் வேர்டோட கலர் ஐகான் இந்த ஐஷோட பேலட்லேருந்து ஒரு ஷிம்மர் ஷேட் தான் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் இந்த க்ரீன் கலர் எடுத்து இந்த ஐலைட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேலட் எப்படின்னா 199 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கேன். நான் ஸ்மிட்டனில் இந்த ப்ராடக்ட் எப்படி நான் ஃப்ரீயாக வாங்கினேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் 190க்கு அஃபோர்டபுளாக அது வெட் அண்ட் வைல்டோட ஐஷேடோ பேலட்டில் தாராளமாக வாங்கலாம். லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ப்ரெஷ்ஷை வச்சு டார்க் லைன்ஸ் தெரியாத அளவு என்னோடய கண்ணில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடர். அவ்வளோதான், நான் க்ரீஸ் கிட்ட கூட கொண்டு போகல, ஜஸ்ட் நான் மைல்டாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். மை ஃபேவரட் ஒன் வெட் அண்ட் வைல்டோட ப்ரோ கிட் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஸ்பூலி வச்சு திரும்ப நீங்கள் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பவுடர்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அண்ட் உங்கள் ஐப்ரோஸ் கோம் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனர் தான், ஸ்டிக் ஐலைனர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ஐலைனர் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இன்றைக்கி காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் தான். லிப்ஸ்டிக்கு ப்ளூ ஹெவனில் வந்து செரி மீ இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 304 செரி மீ ஆல்ரெடி இந்த ப்ளூ ஹெவனோட அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக்ஸோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எஸ், சூப்பர். ஸோ இன்றைக்கி மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். 500க்குள்ளே தான் இருக்கும். நிறைய அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸில் தான் உங்களுக்கு மேக்கப் லுக்கில் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த க்ரீன் குர்த்தாவோட அந்த க்ரீன் ஒரு ஷிம்மரான ஐ ஷேடோ அண்ட் ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை எத்னிக் வேரோ ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ இது மாதிரி லுக் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண இந்த மாஸோட சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பேலட் தான். ஸோ நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பபாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாமா இருக்கா? இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர், மேக்கப், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், DIY vlogs இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பபாய்.